கிட்ஸ் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரே மாவில் 2 டிஃப்ரெண்ட்டான கேக் வந்து செய்யலாம். அதுவும் வந்து ஹெல்த்தியாக. மைதா எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கலாம். இது வந்து இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நான் போட்டிருக்கேன். இதிலேருந்து நீங்கள் கம்மியாக ஒரு 3/4 கப் போட்டாலே சரியாக இருக்கும். சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்க்கணும். நான் வந்து அப்படியே சேர்த்துட்டேன். ஆனால் பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்திட்டு அது கூடவே வந்து ஒரு 3/4 கப் பால் வந்து சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 ஸ்பூன் அளவு வாசனை இல்லாத எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பாலை ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து ஒரு 2-3 ஏலக்காயை நல்லா பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவை கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் வந்து பால் சேர்த்தி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவு இருக்கணும் மாவு. இப்படி எடுத்து கீழே விட்டோம் அப்படின்னா இந்தளவு கரெக்டாக விழுகணும். அடுப்பை ஆன் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய குக்கர் எடுத்து நம்ம வச்சிடலாம். இந்த குக்கர் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு 3 டம்ளரில் எண்ணெயை தடவி அதில் வந்து மாவு கொஞ்சம் போட்டு தட்டி வச்சுருக்கேன். இனி இந்த டம்ளரில் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு நம்ம மாவை வந்து ஊற்றிடலாம். இந்தளவுக்கு ஊற்றிட்டு நம்ம எடுத்து இதை வந்து இந்த குக்கரில் வந்து ஒரு ஸ்டாண்டை போட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சு இந்த 3 கிளாஸை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இந்த தட்டை வந்து நான் உள்ளே வச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த 3 கிளாஸையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நம்ம தள்ளி தள்ளி வச்சுக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஜீனி இல்லாமல் நம்ம வந்து இதுக்கு பொதுவாக நாட்டு சர்க்கரை போட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இனி இந்த இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இதில் வந்து கேஸ்கட்டும் விசிலும் இல்லாமல் குக்கரை வந்து மூடிடலாம். ஸ்டவ்வை ஒரு மீடியமான ஒரு ஹீட்டில் வந்து வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் கழித்து நம்ம நீக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்தளவுக்கு நல்லா வந்து வெந்திருக்கு. எனக்கு வந்து மொத்தமாக கேக் வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. கேக் நல்லா வெந்திருக்கு. உள்ளே வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். ஆற விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். மிச்சம் இருக்கிற மாவில் வந்து நம்ம கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 3-4 டீஸ்பூன் கொக்கோ பவுட்ரு சேர்த்து அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் பால் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதே அளவில் கம்மியான தீயில வச்சு குக்கரில் வச்சு வேக வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சாக்லேட் கேக் ரெடி. நான் பாருங்கள், இது வந்து அது போடுறப்ப எடுக்கலை, ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இது எடுத்தது. கேக் பாருங்க சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இனி சம்மர் லீவுக்கு குழந்தைங்களுக்கு வீட்லேயே இது மாதிரி ஹெல்த்தியான கேக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நம்ம வந்து இதில் மைதா எதுவும் யூஸ் பண்ணல, கோதுமை மாவில் தான் வந்து நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல சாஃப்டாகவும் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை வெட்டி எடுத்துடலாம். நான் வந்து இது ரொம்ப சூடாக அப்படியே எடுக்கிறேன். நீங்கள் ஆற விட்டு இதை வந்து பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஸ்பான்ச்சியாக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும் அப்படின்னாலும் நம்ம சேனலில் நிறைய கார்டனிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.